ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னா அருங்காட்சியகத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுக்கோட்டையில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். அந்த அருங்காட்சியகத்துறையில் வந்து என்னென்னலாம் உள்ள அந்த திங்ஸ் இருந்துச்சு அப்படின்றத வந்து ஒரு வீடியோ பண்ணலான்னு. இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து ₹10 வாங்குவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா வந்து ₹100 கொடுக்கணும். நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வந்து ₹200 வந்து கொடுத்து பில் வாங்கினா மட்டும் தான் உங்களை வந்து வீடியோ எடுக்க விடுவாங்க. பட் ஆனால் உள்ளே வந்து ஏகப்பட்ட பொருட்கள் வந்து இருக்கும். அதாவது வந்து எல்லா உயிரினங்களையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. அதாவது குடல்லாம் உருவிட்டு, ஏன்னா ப்ரிசர்வ் வந்து குடலோட பண்ணால் வந்து அது கெட்டு போயிடும் அப்படின்னு அந்த உயிரினத்தோட குடல்லாம் வந்து வெளியில் உருவிட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கும். அந்த சங்கு வகைகள் இருக்கும், பழைய காலத்து நாணயங்கள் இருக்கும், பழைய காலத்து அணிகலன்கள் இருக்கும், பெயிண்டிங்ஸ் வந்து இருக்கும், சிற்பங்கள் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி சிற்பங்கள் வந்து இருக்கும். அப்புறம் நிறைய உயிரினங்களோட எலும்புக்கூடுகள் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 2 தலையில் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி, பிறந்த ஆட்டுக்குட்டி வந்து 2 தலையோடு வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் வந்து இது உள்ளே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண அந்த பாத்திரங்கள் வந்து இருக்கும், அந்த காப்பர் எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணிப்போம். நீங்கள் பாருங்கள். பட் நீங்கள் புதுக்கோட்டை சைடு இருந்தால் தாராளமாக போயிட்டு வாங்க. ₹10 தான். பட் ஆனால் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ வேல்யூபிளான பொருட்கள்லாம் இருக்குது. வேல்யூபிளான பழைய காலத்து பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதிலே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து மென்ஷன்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அந்த புதுக்கோட்டைக்கு போய் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. உண்மையிலே வந்து ஒருத்து தான். ஒரு ₹10 கொடுத்தாலும் வந்து எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி. இது இறந்தவர்களை புதைக்கும் பல அறைகளுக்குள்ள புதைக்குழி. இங்கு குரங்குப்பட்டறை என்றும் கூறுவார்கள். இதை குரங்குப்பட்டறை என்றும் கூறுவார்கள். இதில் கீழ் அறையில் சடலத்தையும், அதற்கு மேல் பெரிய அறையில் அவர் பயன்படுத்தும்
அவர் பயன்படுத்திய பொருட்களையும் வைத்து மூடி சுற்றிலும் செம்பூரான் கற்களை அடையாளமாக வைத்து விடுவார்கள். இது உள்ளே போட்டு முடிவாங்க. இது உள்ளே போட்டு மூடி அது மேலே அடையாளத்துக்கு வந்து இந்த மாதிரி கல்லை வச்சுருவாங்களாம். ஓகேவா? சங்கு சங்கு ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அதையுமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மீன், அப்புறம் அங்கே உள்ள உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வந்து வச்சுருவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க, இது குடலை மட்டும் உருவிட்டு பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. சொன்னது இப்போ பார்க்க போகிறது என்னென்னா வந்து அந்த காலத்து இது வந்து யானையோட தந்தத்தை வந்து அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த பழைய காலத்தில் போர் வீரர்கள் யூஸ் பண்ண அந்த கேப்பு அதெல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ சேஃப்டியாக வந்து அந்த கேப்பை சுற்றி வந்து அந்த இரும்பு ரிங்கெல்லாம் வந்து இருக்கும். அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு.
ஸோ இது வந்து மீன் வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த உள்ள குடல்லாம் அவர் விட்டு எல்லா வகையான மீனையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த ட்ரம்ஸு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்போ பழைய காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஏர்கலப்பை, அப்புறம் அந்த குருத்தெலும்பு மீன்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ முடிட்டு ஃபோட்டோ கட் பண்ணிட்டு ஸோ இது கொஞ்சம் முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் வந்து டைனோசர் வந்து அந்த சவுண்டு மியூசிக் மாதிரி வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்களாம் வந்தால். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, பெரிய டைனோசர். அது பக்கத்தில் நிறையா உயிரினங்களோட எலும்புகள்லாம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குது. அப்புறம் பீரங்கி, அப்புறம் துப்பாக்கி, அப்புறம் அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துல. உண்மையிலே பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இது. இந்த ஃபோட்டோ மட்டும் வராதா? உள்ளே உள்ளது அந்த ரூம்குள்ளே உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா, இது வந்து பின்னாடி பாதையில் போய் சிற்பங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து பேக் சைடில் உள்ளது. இதையும் முடிச்சுட்டு தான் வந்து நம்ம மொத்தமாக முடிச்சுட்டு கிளம்பணும். ஸோ நீங்கள் அந்த ரூம்குள்ளே உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்து சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் வந்து அங்கே ராஜாக்கள் யூஸ் பண்ண துப்பாக்கி, சிற்பங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்தேயுமே ஒரு செக்ஷன் இருக்கும். அதையும் பார்த்துட்டு தான் வந்து மொத்தமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் முடிச்சுட்டு போகிறப்ப யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் சேர்த்து உட்கார வச்சு அந்த டைனோசருக்கு வந்து மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து கத்துற மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். நூறு ஆண்டுகள் புதுக்கோட்டை 100 ஆண்டுகள். இது கிபி 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. கிடைத்த இடம் புதுக்கோட்டை 12ஆம் நூற்றாண்டு. தேவி 13ஆம் நூற்றாண்டு. இது தேவி 13ஆம் நூற்றாண்டு. தேவி 13ஆம் நூற்றாண்டு. விஷ்ணு
சப்த கன்னிகள். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பழைய காலத்தில் வந்து அந்த கோடாலி அந்த அருவாக்கு பதிலாக வந்து கற்களால் வந்து நிறைய இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த கற்கள்லாம் வந்து இங்கே இருக்கும். பழைய கால கற்களை வந்து ஆயுதமாக யூஸ் பண்ண அந்த கற்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது அழகாக வந்து கம்பி போட்டு சுற்றி அதை வந்து யாரும் டச் பண்ணாதமே வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து நான் சொன்ன 2வது ரூமு. அங்கே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த இந்த ஏர்கலப்பை, அப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த துப்பாக்கி, அந்த இரும்பு கலர் துப்பாக்கிலாம் செம்மையாக இருக்கும். இரும்பில் இருக்கிற துப்பாக்கி. அப்புறம் இந்த வீரர்கள் வந்து இந்த மாதிரி தான் அந்த டயத்தில் வந்து ட்ரெஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அது அப்புறம் ஒரு தேர் வந்து நிற்கும். துப்பாக்கிலாம் வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து இரும்பில் செஞ்சது. செம்ம வெயிட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஒரு செக்ஷனு. ஸோ அங்கே ரூம்குள்ளே வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே எல்லாத்தையுமே அந்த கேலக்ஸி, அப்புறம் பழைய இலைகள்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. பழைய பெயிண்டிங்ஸ் அந்த அரசவை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக்ஷனை வந்து பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா மொத்தமாக நம்ம முடிச்சுட்டு எடுத்து கிளம்பிட வேண்டியதான். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அந்த பழைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கும். சரித்திர பதிவுகள்னு சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடியில் வந்து எழுதுறதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ உண்மையிலேயே அந்த ஓலைச்சுவடியை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன ஃபோட்டோவாக வந்து எடுத்திருப்பேன். இதெல்லாமே வந்து அங்கே உள்ள ஃபோட்டோ எடுத்தது. ஏன்னா சம்டைம் வீடியோ எடுக்கணும்னா நீங்கள் வந்து ₹200 கொடுக்கணும். சில ஃபோட்டோவுமே எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து இங்கே உள்ள உயிரினங்களை வந்து அப்படியே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்குது இந்த ஏரியா எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபோட்டோவுமே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு ஃபோட்டோ என்னென்னா வந்து அந்த முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்கள்ல, இறந்தவங்களை வந்து அதை உள்ளே போட்டு புதைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அது இந்த முதுமக்கள் தாலியை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த சிட்டுக்குருவி இனம்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி இனம் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதாவது வந்து 2 எரும மாடு வந்து ரெட்டை தலையோட பிறந்திருக்கும். அத வந்து அப்படியே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த உயிரினங்கள் வந்து தும்பிக்கையோட வந்து ஒரு பன்றி பிறந்திருக்கும். அந்த வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் சிறுத்தை குட்டி வந்து பிறந்து 29 நாள்ல வந்து இறந்து போயிருக்கும். அத வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இடம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்க வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இப்ப நீங்க பார்க்க போறது வந்து அந்த மனித குரங்கின் எலும்புக்கூடுகள்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்கூட வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னொன்னு வந்து ஒரு ஒரு 70, 50 வகையான சங்குகள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த சங்குகள் எல்லாத்தையுமே வந்து இங்க வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதுக்கு நம்பர் போட்டுட்டு, அது என்ன வகை சங்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இருக்கும். சங்கு கீழ நம்பர் போட்டிருக்கும். அந்த நம்பர்ல வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரைட் சைடுல இருக்கும். இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. இவ்வளோ சங்கு இருக்குமான்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு 5, 6 சங்கு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இதுல வந்து ஒரு 50, 60 சங்கு இருக்கும். அதையுமே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பட்டாம்பூச்சி எல்லாம் வந்து பச்சாம்பூச்சி, வண்டு அதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க இடம் இதெல்லாம்.